வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். ஈழ விடுதலை போரில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம். ஈழ விடுதலை போரில் உயிர் தியாகம் செய்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். பரம்பரை யாரது யாரது அடிமைகளாயின் வாழ்வதுவா இங்கு புவி ஆண்ட பரம்பரை யாரது யாரது அடிமைகளாயின் வாழ்வதுவா இங்கு உன் கையில் காலில் பூட்டிய விலங்கை உடைத்தெறி 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 சிங்கள காடையின் ஆதிக்கம் முழுவதுமாக துடைத்தெறி 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 உன் கையில் காலில் பூட்டிய விலங்கை உடைத்தெறி 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 சிங்கள காடையின் ஆதிக்கம் முழுவதுமாக துடைத்தெறி துடைத்தெறி துடைத்தெறி. வீரமும் ரத்தத்தில் ஊறிய பரம்பரை நமது பரம்பரையே. மரணமும் ஒருவித விடுதலை என்பதை மறந்து விடாதீர் தோழர்களே. அஞ்சி வாழ்பவரும் கெஞ்சி வாழ்பவரும் ஆயிரம் ஆண்டா வாழ்கின்றான். அச்சமற்று உயிர் துச்சம் என்று களம் கண்டவன் செத்தும் வாழ்கின்றான். புயலாய் எழுந்து புலியே கிளம்பு புலியே கிளம்பு புலியே கிளம்பு. சிங்கள இராணுவம் தமிழர் பகுதிக்குள் நுழைந்து அட்டூழியம் செய்ய ஆரம்பித்தது. தமிழர்கள் சொல்லனா துயருக்கு ஆளானார்கள். எங்களது வானத்திலே குண்டு மழை பொழியும். எங்குமுள்ள வானத்திலே மேகமழை பொழியும். எங்களது வானத்திலே குண்டு மழை பொழியும். இது என்று முடியும் இனி என்று விடியும். இன்னும் எத்தனை நாள் ஈழ மண்ணில் ரத்த வெள்ளம் வழியும். இது என்று முடியும் இனி என்று விடியும். இன்னும் எத்தனை நாள் ஈழ மண்ணில் ரத்த வெள்ளம் வழியும். போர்க்களத்திலே வாழ முடியாத ஈழத் தமிழர்கள் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அகதிகளாக பயணமானார்கள். ஆதி தாயகமான தமிழ்நாடும் ஈழத் தமிழர்களை அகதிகளாகவே வரவேற்று அகதி முகாம்களிலே தங்க வைத்தார்கள். இதில் வியக்கத்தக்க விசேஷம் என்னவென்றால், புலம்பெயர்ந்த அத்தனை ஈழத் தமிழர்களும் தங்கள் தாயகத்தின் விடுதலை போருக்காக தங்களாலான உதவிகளை வாரி வழங்கினார்கள்.